என்ன செய்து கொண்டிருக்கு? இதுல வந்து பிரண்டை நட்டது தானே, நல்ல குருத்து வந்து. பிரண்டை எங்க? இது ஸ்ரீலங்கால என்ன ஒண்ணு அந்த இந்த குருத்துல இன்னைக்கு நான் இது செய்ய போறேன். என்ன குருத்து தானே இது சாப்பிடுறது? பிரண்டை வேலைக்கரையோடைய நல்ல காயாச்சுன்றது. வார வருஷம் என்ன செய்யணும், இந்த வேறு சைட் இருக்குல்ல, நட்டு போட்டு பிடி விட்டுருவோம் தானே. இது வந்து எங்களுக்குரிய காணி தானே, பிரச்சனை இல்லை. அப்போ மரக்கரை எல்லாம் மேலே ஒன்று வந்தாச்சு. என்ன மாதிரின்ட்டு பார்ப்போம். அதுக்கு முதல் என்ன என்ன செய்து கொண்டிருக்கு? இஞ்சியில் டீ போட போகிறேன். நாங்களை பிடிங்க உடனே பிளேண்டி இஞ்சி பிளேண்டி போட போகிறது. இப்போ வந்து டீ இந்த பிளேண்டியும் பானம் வந்து சாப்பிட்டு அப்போ கொஞ்சம் இருந்துட்டு இப்போ வந்து இதில் தெரியும் உங்களுக்கு கவுப்பி காஃபியில் இருக்குது மேலே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஐங்கரன் கதைக்கிறேன். நாங்கள் அன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், எங்களுடைய தோட்டத்தில் நான் நினைக்கிறேன் இது பெரும்பாலும் முருதி அறுவடையாக தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் இனி வந்து குளிர் வரப்போகுது. இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு குளிர் வராது? என்ன பார்த்தேன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் தெரியல. எப்படியும் எண்ட் ஆஃப் நவம்பர்லாம் இல்லை. இப்போ இரவில் குளிர்ந்தாங்க அதில் பாருங்க தக்காளி எல்லாம் பாடி போயிட்டுது. 10 நாளையில வாராக்கு சான்ஸ் இல்லை. மேபி வரல, வராமலும் இல்லை. ஆனால் இந்த கெஸ்டிங் படி இப்போ குளிர்தோ இல்லையோ, நவம்பர் கடைசிலாம் பெறும் நினைக்கிறேன். இப்போ குளிர்தோ இல்லையோ, இப்போ வந்து லைட்டாக குளிருது. ஆனால் வந்து லாஸ்ட் இயர் வந்து டிசம்பர் 10 வரைக்கும் குளிர் வர இல்லை. ஆனால் அதுக்கு 2023ஆம் ஆண்டு வந்து அக்டோபர் கடைசியில எல்லாம் வந்துட்டுது. ஆனால் சொல்லலை எப்போ வருது என்ன மாதிரி காலநிலைன்னு சொல்லி. ஓகே, இன்றைக்கு வந்து நாங்கள் எல்லாமே அறுவடை செய்ய போகிறோம். தான் கடைசி அறுவடையாக இருக்கு உண்மையா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் இயன்ற அளவுக்கு அறுவடை செய்தாலும் நிறைய இப்போ கோப்பி எல்லாம் காய்ச்சி பிஞ்செல்லாம் பிடிச்சிருக்குல்ல, அது கடைசி அதை ஒன்றும் செய்யலை. அப்போ மரத்தை விடத்தான் போகிறோம். மற்ற அவரே எல்லாம் மினி அந்த குளிருக்கு தான் காய்க்குது கூடு. அவர் அதோட அந்த அறுவடையை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து இன்றைக்கு வந்து நாம் வந்து எங்களுடைய தோட்டத்துக்கு வந்து எங்களுடைய இதுல தான் விட போறோம் தண்ணி. அந்த மழை நீர் அந்த டேங்க் தானே, அது தண்ணி குறைஞ்சிட்டா அதில் குறைய வருது. இப்போ எல்லாத்துக்கும் விட விடிய மார்னிங்க இண்டாக்கி எங்கட இதுல இருந்தால் விட போறோம். அவ்வளோ தண்ணி இதுல அந்த இதுக்கெல்லாம் விட்ட நாங்கள் இல்லை அந்த இதில் இருந்தாங்க. இவர் பின்னுக்கு மண்ணுக்கு தான் திரும்பி வேற அடுத்த வேற முருங்கை மரம் பூக்குது. இங்க பாருங்க, இந்த முருங்கை காய்க்க போகுது. குளிருக்கு தான் காய்க்க போகுது. பூ வந்துட்டு 2 நாட்டில பூ இருக்கு. ஒரு காய் காய்ச்சா கூட ஓகே தான். ஓகே, அப்ப இன்றைக்கு வந்து விடிய எல்லாத்துக்கும் விட்டுட்டேன் தண்ணி. அப்ப புடுங்குவோம் நாங்க. அதில் கத்தரிக்காய் எல்லாம் நிறைய கிடக்கு அந்த பக்கம். ஓட அங்க இருந்து புடுங்கிட்டு வருவோம் அந்த பக்கத்துல இருந்து. புடுங்குறீரா? இங்க இந்த தக்காளியை பாரு, அண்டாக்கி புடுங்கன்னா இந்த திருப்பாவும் வந்து பழத்துட்டு புடுங்கணும். இங்க பாருங்க முன்னாட்டியாவே அப்படியே இதை என்ன நடந்து நான் நினைக்கிறேன் காத்துக்கு முறிஞ்சிட்டு கூட காயோட அப்படியே முறிஞ்சிட்டு காய் பாரத்தில் அது இல்லை. இங்க இவ்வளவுதான் குளிர் கூடப்படுதோ என்னன்னு தெரியா. ஹலோ, விளக்கிட்டீர்? இன்னைக்கு வேலை இருக்கு. இன்னைக்கு வேலை இல்ல, 2 நாள் ஜாலியா இருக்க போறோம். மற்றது வந்து என்னன்னு சொன்னா, எனக்கு வந்து லாஸ்ட் வீக் வந்து சாட்டர்டே சண்டே எல்லாம் வேலை வேணும். நான் போயிட்டு தண்ணி தான் இருந்தேன், சும்மா போரிங்கா இருந்தது. மற்றது இப்ப புடலங்காயம் வந்து பழையபடி எல்லாமே. புடலங்காயம் இன்னைக்கு கொடுங்க போறேன். இன்றைக்கு என்ன சமைக்க போறீங்க? ஏதாவது பாப்போம், சமைப்போம். வீடியோ எண்டில தான் தெரியுமா சமைக்கிறதா சமைக்கிறது உங்களுக்கு. ஏன்னா மார்னிங் வந்து நாங்க கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பிடுவோம். இங்க பாருங்க ஸ்ட்ராபெரி. எங்களோட ஸ்ட்ராபெரி இது வந்து இப்ப விண்டருக்கு போயிட்டு சம்மருக்கு தானே வரும். ஆனா ஏதோ கடிச்சிருக்கு. கடிச்சிருக்கா என்னன்னு தெரியா. ஆனா நல்ல இனிப்பு. என்ன இனிப்புண்டா வாசம் என்ன. ஓகே, அப்ப இன்றைக்கு எதுல இருந்து ஆரம்பிக்க போறோம்? இன்றைக்கு அந்த டாசியான சில பேர் சொல்ற இப்ப மரக்கரை புடுங்கையும் அதுல வந்து முதலாவது இந்த மரக்கரை புடுங்கினா கூட பொலிவா வரும். அப்படி ஏதும் இருக்கு? ஒன்றுமே இல்ல. இதான் அத்தி மரம் இல்ல, இதா ஆயிட்டேன்னு. இவர் என்ன செய்யணும்டா, இந்த கப் எல்லாம் கட் பண்ணி அந்த ஆப்பிள் கப்பை இவ்வளத்தையும் கட் பண்ணி விடணும். ஆனா அத்தி மரம் இந்த மரங்களுக்கு நல்ல காயன்னு மனமா சாப்பிட்டேன் நிறைய. இதுல இந்த வேலி கரையில நேற்று வண்டிக்கு வெட்டினீங்களா? நேற்று வெட்டுனேன். ஓகே, நீர் இப்ப இதுல வண்டிக்காய் இருக்கிற வண்டிக்காய் வெட்டும் பிஞ்சா இதுக்கு. நேற்று வெட்டிட்டீங்கடா, அப்புறம் அங்க வண்டிக்காய் இருக்குமே அதுல 1-2 இருந்தாலும் தப்பி எதுவும் மிஸ் ஆயிடும். அதை வெட்டலாம். ஏனண்டா இதோ இப்ப காய குறைஞ்சிட்டு பாத்தீங்களா. இந்த மரங்களுக்கு வெண்டி சரியான ஃபெயிலியர். வண்டி இந்த முறை இப்பதான் காய்க்குது. குளிர் வாரவடியா இனி காய்க்காது. பெரிய பாவக்காய் இது பழுக்க ஏற்கனவே பழம் புடுங்கிட்டு இருந்தானே. இது வந்து நான் நேற்று முந்தின நாள் வந்து பழம் புடுங்கினா நாங்கள் புரிச்சுக்க இருக்கு. நான் இது வந்து காய வச்சுட்டு வைக்க போறேன். வச்சு விட்டு எங்களுக்கு தேவையான நேரம் சம்பல் போடலாம்.
ஓகே அப்ப பாவக்காய் இந்தியாவில் இது கவுப்பி விடுங்க இல்லையா கடைசி அப்படிங்க கடைசி கவுபிக்கு இறங்கினா இப்போ கடி தாங்க முடியாது. இதுல வண்டி இந்த 2 வண்டி காயப்பட்டாது மத முத்திட்டு உதவட்டு பெருசா இது வந்து அதுல 2 வண்டிக்கா நாங்க விட்டா அவ்வளோ பிடுங்கி இருக்கிறீன்னு எல்லாத்தையும் பிடுங்குறீரா ஃபுல்லா விதைய பிடுங்கட்டா எல்லாம் பிடுங்கும் விதையா பிடுங்கலாம் தானே பிறகு பிடுங்க மட்டும் பார்த்தேன் பிறகு டைம் இருக்காது இல்லை ஜக்கெட் போட்டிருக்கலாம் எனக்கு குளிருது இன்னைக்கு. ஆனா இப்ப என்ன 11 இருக்குமா இப்ப வந்து காலமா 11 மணி நாங்க நேரத்துக்கே சாப்பிட்டோம் 10:30 சாப்பிட்டோம் எழும்பி வந்துட்டு டீ குடிக்கையில சாப்பிட்டுட்டோம். நேற்று சமைச்ச சாப்பாடுகள் இருந்து அப்ப அதால சாப்பிட்டு இன்றைக்கு வந்து ஃபுல்லா மரக்கரை பிடுங்குறேன் தான் பிளான். மரக்கரை பிடுங்கின்ற வீட்டு வேலையும் இருக்குது என்ன ஃபுல்லும் பட்டணும் அண்டை வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு உண்மையா ரிலாக்ஸா இருக்கணும். நாங்க வந்து தோட்டம் செய்யறோடைய ஃப்ரெஷ்ஷா பிடுங்கி சாப்பிடறோடைய அது பிடுங்கி ஒரு 4 மாசத்துக்கு வண்டிக்காய் நீங்க ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுகள்ல எல்லாம் ஃப்ரெஷ்ஷா தானே வருது. ஆனா வந்து அது வந்து எல்லாம் இதல்ல இது வந்து ஆர்கானிக் இல்ல ஆர்கானிக் தான் இவ்வளவு பிடுங்கி இருக்கு. ஆனா இன்னும் கூட பைத்தாங்க அங்க அல்ல இடக்கு அந்த பக்கம் புதுசா நட்டு இதை அந்த சுழல வைக்கிட்டா நேற்று ஒரே டைம் கோழி இதென்ன கரைஞ்சு ஆளுக்கு ஒரு சோடி ஒன்று வாங்கணுமாப்பா அது தனியே இல்லோ இதெல்லாம் சாப்பாடு போட்டு எல்லாம் முடிய சாப்பிட்டு அவக்கு கீழே நாங்க வந்தாதான் கீழே இறங்குவா இல்லாடிக்கிறாங்க சில நேரத்துல பசியண்டா இறங்கும் இறங்குவா இப்ப கூடுதலா விட்டு கொஞ்ச நாள் ஒரே இறக்கணும் வந்து ஆனா நேற்று வந்து மேல தானே இருந்தா அப்புறம் நான் தான் தாண்டி முடிய அப்புறம் கொஞ்சம் தர இறங்கிச்சு அது மேல போயிருக்கு அந்த வேறுங்க இதுல இந்த கூடண்டா இந்த மேல வர இந்த மேலுக்கு தான் இருக்குது உள்ளுக்கு இந்த இடத்துலாம் இருக்கு மேலுக்கு வந்து இருக்குது பறந்து போய் வருது ஆனா அந்த அளவு தூரத்தே பறக்குது தானே எப்படியும் பைத்தங்க வந்து 2 கிலோ வருமா குட்டி குட்டியா பிஞ்சம் கிடக்குது அத புடுங்கல நான் புடியாயிரும் பிஞ்சுகளை விடும் அதிலும் புடுங்கக்கூடியதெல்லாம் புடுங்கும் இருக்காது வேர்க்காது இந்த லைட் இன்றைக்கு வந்து அந்த இளம் அந்த காலம் அந்த 6:30 நிக்கணும் போல இருக்கு மந்தா குளிர் அந்த காய்ச்சல் டைம்ல வெளியில நிப்ப அப்படி மாதிரியான குளிர் மற்றது இப்ப இவ்வளவு நாளும் ஏசி தானே போட்டோம் இப்ப எல்லாம் டேர்ன் ஆஃப் பண்ணியாச்சேண்டா இரவுல குளிர் அடிக்கிறபடியா தேவையில்லை இனி ஏசி நேற்றையோட நாங்க ஏசியை நிப்பாட்டியாச்சு இனி கொஞ்ச நாளையால ஹீட்டர் போட சரி இனி வந்து 1 மாதத்தால திருப்பி ஹீட்டர் வாங்கிக்கணும் இப்படியே அவங்கள்ட்ட இருந்து காசை கொள்ளை அடிப்பானுங்க ஒரே சுத்து வந்து ஆனா இது அவளாம் இந்த இது இருக்குல்ல அத்தி மேல எல்லாம் பட்டி போட்டு இனி மண் அதுக்கு மேல போட்டு விட்டா தான் இதெல்லாம் ஊக்கும் இந்த வேறங்க இதுல சரிகள் எல்லாம் இருக்குது அவளாம் இந்த இதுல அள்ளி போட்டு இதுக்கு மேல மண்ணை போட்டு விட்டா அவளாம் முக்கி அப்படியே பசலையா மாறும் இதுதான் எங்களுடைய அந்த தோட்டத்தின் அந்த ரகசியம் பாருங்க இதுல வந்து அந்த புல்லு அந்த முன்னுக்கு வட்டிட்டு இதுல போட்டுனேன் பாருங்க எல்லாம் வந்து உக்கிட்டு இனி இதுக்கு மேலே என்ன செய்யறேன்டா மண் இப்படி மண் கொண்டு வந்து மேலே போட்டு விட்டா அவளாமே உக்கி வரும் பாருங்க இங்கே இதில் அவளாமே எல்லாம் இது கிடக்கா அவளா தேனி போட்டு மேலே ஃபுல்லாக மண்ணை போட்டு விட்டா சரி என்ன குருவித்தலை பாவல் இருக்குதா காய் நிறைய காய் பிடுங்கிச்சு இதோட நிறைய இருக்குது குருவித்தலை பாவக்காய் நம்ம நல்ல காய் குருவித்தலை பாவக்காய் இது நீர் வந்து என்னண்டா இது சுண்டுறது இல்ல இது அப்ப இது நல்ல சின்ன மீன் வாங்கி கொண்டு கறி வைக்கும் புளிக்கறி வைக்க போறீங்க நடிகளும் சொல்றேன் நான் போன முறை சொன்னேன் உங்களுக்கு மீன் வாங்கி கொண்டு வைப்போம் பழுத்த பழம் பழுக்க விடுறதா கிடக்கு தானே ஓகே எவ்வளோ காணும் பாவக்காண்டே பரவாயில்ல அறுவடை கிடக்கு வீட்டையும் தக்காளி பழம் மற்றது பாவக்காய் வந்து அந்த நீர் வட்டி அந்த இதை போடுற நீர் இல்லை வடகம் மாதிரி அப்படி போட்டா அந்த நாங்க சம்பல் மாதிரி வச்சு சாப்பிடலாம பீன்ஸ் இதுல வந்திருக்குது இப்ப இஞ்சால நிழல் வந்துட்டு அந்த பக்கம் வெயிலா இருக்கு பாத்துது குளிரா இருக்குது இல்ல இதுல நிழலா இருக்கு நிழல் படுறபடியா அதுல குளிர் இருக்குது
இதுக்கு இந்த குளிர் தான் சரி. இது என்ன கடை? பட்டாணி கடை. இதுதான் பீன்ஸ் அது நட்டது. ஆனா காய்க்குதான். ஆனா குளிர் வர போகுது. அது இது அந்த குளிருக்கு தான் நிறைய காய்க்கும். கொஞ்சம் குளிருக்கு காய்க்கும். ஆனா நல்ல குளிர் ரெண்டா கருகி. இந்த குளிர் ஓகே. இதுக்கு லைட்டா குளிர் இருக்கணும். ஆனா கடுங்குளிருக்கு கருகிரு மரம் பாப்போம். தக்காளி பழம் நினைக்கிறேன் பழையபடி பழத்துட்டு. ஆனா நிறைய காய் கிடக்குதுன்னு இங்க வேறுங்க. இதுல அந்த கட்டு முறிஞ்சோடியா அந்த காயை பிடுங்கிடுமே. காய் என்ன செய்யறது? புரியுங்களா? காய் கூடாது. பிஞ்சா இருக்கு அது சரியான. இந்தியாவில பாருங்க எங்களுடைய தக்காளி பழங்களும் பழத்திருக்கு திருப்பி பழையபடி. இது நீர் அந்த பக்கமா போய்தான் பிடுங்கணும். பழம் மஞ்சாறு இது உமாக்கு தக்காளி பழம் மண்டா விருப்பம் தானே. நிறைய கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் நீர் மார்க்கெட்ல போய் தக்காளி பழமே வாங்க இல்ல. இல்லாட்டி கவலை வாங்குறோமா? வேக்கா வாங்கிட்டு வர்றேன். செங்காய் எல்லாத்தையும் பிடுங்கும். ஆனா காயல் நிறைய கிடக்குது. இன்னைக்கு இத என்ன செய்ய போறது? பிடுங்க இது புது செங்காய் தானே இருக்கும். பிரியாணி போட்டா முடிஞ்சது. கொஞ்சம் எடுத்து காய வைக்கணும். அடி வேர்ல தண்ணி ஊத்தினா வேர்க்குள்ள பீரும். தெரியுமோ தெரியாதோ? தெரியும். நான் குளிர் வரப்போதானே. அதுக்காக அப்படியா பண்றது? வேற உடைச்சு வச்சிருக்கீங்க. இதுல பாருங்க இன்னும் குளிர் வரப்போது. இப்போ நல்ல காய் ஆச்சுங்க. செமக்காய். இந்த இனம் நல்ல இனம். இந்த மரத்துல படர்ந்து இதான் அந்த கொடி தக்காளி. அந்த மற்ற தக்காளி ஏண்டா ஒரு விசை இல்லாட்டி 2 விசை அதோட சரி. இது நான் திருப்பி தடியெல்லாம் குத்தி விட்டுச்சு கட்டினான். திருப்பி நிலமெல்லாம் கொத்தி கத்தரிக்காய் பிடுங்க. கத்தி தாருங்க. தக்காளி பழத்தை பிடுங்க. போய்தான் பிடுங்க. அது இப்படியே மரத்துல படந்து எல்லா இடம் வந்துட்டு. ஆனா எனக்கு முதல்ல பாரும் குணட்டியா காயிடா கதிர காட்டு பாருங்க. குணட்டியா ஆனா இது அந்த குட்டி தக்காளி இல்ல. ஒவ்வொரு நாளும் பார்த்து பிடுங்குமேண்டா. குளிர் வந்தேன்டா இதாயுது. காய பிடுங்கியும் ஒன்றும் செய்யலாது. பழக்கத்தான் பிடுங்கணும். இதே நான் நேற்று முந்த நாள் பிடுங்குங்க. அது முடிஞ்சது. நான் கொஞ்சம் கூட இப்ப போடுறது கத்தரிக்காய் எடுத்துன்னு வரதா. கத்திரிக்காய் விட்டு அது கொஞ்சம் முட்டட்டுமே. இதுக்கு பெருசா குளிர் பிடிக்காது. கத்தரிக்காய் இருந்தா இது வைக்கலாம். கறி வைக்கலாம். இப்ப கறியால் கூட கிடக்கு தானே. அது கொஞ்சம் நீட்டா வருமே. இது என்ன எனக்கு பின்னுக்கு காலுக்கு மிரிபட போறா. இப்ப நீட்டா இருக்கு. ஒரு காய வெட்டி விடும். இங்க பாருங்க. காலுக்கு மிரிபடுறதுக்கு தான் பின்னுக்கு முன்னுக்கும் தெரியுறது. அண்டை வழியில நின்றுட்டு நாங்க உள்ளுக்கு வர தானம் பெறுது. அங்க நின்றதை மேஞ்சோண்டு இப்ப நாங்க இரண்டா பின்னால முன்னால தெரியுது. காலுக்கு தெரியுது. நல்ல ஃப்ரெண்ட்லி ஆயிட்டு. இதுல கத்தரிக்காய் வெட்ட இல்லையா? கைத்தங்காய் இருக்குது. கத்தரிக்காய் கொஞ்சம் வளரட்டு. ஓகே. இப்ப புடுங்கி கொண்ட பிரிச்சுல வைக்கிறதுக்கு. அடுத்ததா என்ன? இது அவரைக்காய் கொடுக்கணும். அவரைக்காய் நிறைய பழத்துட்டுது. இஞ்சால எல்லாம் குட்டி குட்டி காய் போல நடக்குது. அது மேல போயிட்டு அப்படி காய்க்குது. ஆனா அதுக்கு மந்தவரைக்கும் அந்த நீட்டா நின்று அந்த தொங்கி கொண்டு காய்ச்சா நல்ல பெரிய காயா வருது. இதுக்குள்ள ஒரு புடலங்க கொண்டு. அது புடலங்கா நான் இதுல ஒன்று கல்லு கட்டினேன். அந்த இது புடலங்கா வளருது இல்லையா? இப்ப இதுல ஒரு சின்ன காய் ஒன்று கிடந்து என்ன இரண்டாவது இப்ப அந்த குளிர் இருக்கிறபடியா அந்த வளருது இல்லை. பாம்பு மாதிரி வளர்ச்சி போய் முறிஞ்சாம புடலங்கா. ஐயா அது பாருங்க. அதுக்கு கல்லை கட்டிவிடும். இந்த பட்டின முருங்கைக்காய் இதெல்லாம் பயங்கர வெயில் அடிச்சு கொண்டிருக்கு. அப்படி வெயிலா இருக்கு. ஐயோ இது அந்த வரா போறக்கு ஒரு 7-8 கிலோ வரும். நல்ல பெட்டியோ எனக்கு ஒண்ணும் இல்லை. பெட்டியோ காயா இருக்கும். முத்த இல்லைன்னு அதுதான் ஆசையா இருக்கு பார்க்க. நல்ல இனம் இது. நல்ல இனம். இல்லாடிக்கு முத்தி போயிருக்கும். ஓகே இழுத்தடும். இனி என்ன அந்த குளிர் வருது. இழுக்கிறதுக்கு வேற ஒண்ணு கம்பி எடுக்கலாது. ஆனா இந்த மரம் இந்த முறை பழக்கம் இல்லைன்னு மஸ்கட் ஃப்ரூட் சும்மா வேஸ்டா நிக்குது.
ஆனா இதுல வந்து புடலங்காய்க்கும் இதுல வாரமுறை வேற தானே இதுல ஒரு பெட்டு சந்து முத்திட்டுது. முத்திட்டுது. இது வந்து நெத்துக்கு தம்பிடணும் அப்படியே விடும். இதுல பட்டர் இதையும் அதையும் இதுக்கு விடுவாங்க வித் நெத்துக்கு. சாப்பி பேரம் எப்படி இருக்குது? இந்த பச்சைக்காய் எப்படி இருக்கு? நல்லா பச்சையே சாப்பிடலாமா? வாயில பும்புற எப்படி இருக்குது பச்சைக்காய்? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரி, என்ன மாதிரி இருக்கும்? இப்ப காய் வந்து எப்படி இந்த கரை வச்சு தான் நான் சாப்பிட்டு இருக்கோம். காயாண்டா அப்படி இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. ஓகே, பாப்போம் பொறுப்பு சாப்பிட்டு. உண்டாக அந்த புடலங்காய் சாப்பிடு. இந்த வெண்டிக்காய் சாப்பிட்ற மாதிரி புடலங்காய் சாப்பிட்றேன். ஓகே, அப்போ புடலங்காய் பிடுங்கியா? இது வண்டி இது பீர்க்கங்காய் பிடுங்கியாச்சு. இதுக்குள்ள கிடக்குது என்ன பிடுங்க போறாரு? இதெல்லாம் பிஞ்சு பாருங்க. ஓரளவு இதானதான் கரைக்களவானது பிடுங்கிருக்கு. இதான் அந்த பதிவு வச்ச இதானே தக்காளி மேலே கண்டில பதிவு வச்சது. அதையும் காய்ச்சிருக்கு. பீர்க்கங்காய் ஒரு வாளி வந்துருக்கு. என்ன கடையை கொடுக்க போறீங்களா? எஸ், நல்ல இனம். உண்மையா இந்த இனம் நல்ல இது. அந்த பந்தல்ல நிக்கிறோடைய நல்ல காய வச்சது. காய விட உண்மையா அந்த மொத்தமும் நல்ல பிஞ்சு மீன. பாப்போம், ஒரு வாளி வந்துட்டு தள்ளு. இதுல ஒரு வாளி அங்காலேன்னு தென்னை மூன்று காய்டா பெரியதாய். இந்த முறை வந்து பீர்க்கங்காய் வந்து நிறைய அறுவடை. அதே மாதிரி புடலங்காயும் உங்களுக்கு பரவாயில்லை. புடலங்காய் லாஸ்ட் இயர் நட்டுறாங்க, வேற இல்லையா வந்ததா? லாஸ்ட் இயர் புடுங்கினாங்கடா. நானும் ஒரு விசையோட முடிஞ்சது. புடலங்காய் காய்ச்சதான் நான் பெருசா காய்க்கல. ஆனா இந்த முறை தான் நல்ல காயாச்சு. அந்த பக்கத்துல இருக்கொண்டு பாப்போம். வேலி கங்காலு எங்கே உள்ளுக்கு போகுது. இதுக்கு காய் இருக்காது. இருக்குமான்னு சொல்லி எத்தனை 5 காய் 4 காய் கிடக்குன்னு. இதுல வார வருஷம் இப்படித்தானப்பா நடணும். வேலியில நட்டு வேலி பாருங்க அப்படியே படந்து படியில வந்து வச்சிருக்கு. இது அங்கட ஏரியாதான். வேலி அடைக்க கொஞ்சம் உள்ளுக்காண்டி அடைச்சிட்டேன். அந்த மரத்துக்குள்ளேயும் ஒரு காய் கிடக்கு. அங்க பின்னுக்கு பிஞ்சு கிடக்கு. உடுமுத்து ஓகே. கரைக்களவானது இது முத்தலோ இல்ல, கரைக்களவானது. ஓ ஓ, இத பாரு. நல்ல பிஞ்சு பிஞ்சு நல்ல அளவான கரைக்களவான காய். அந்த அதே கீழே வந்துடா பாரு. சாப்பிட்டு வறுத்து போயிட்டு உண்மையாவே. இதுக்கு நிறைய கிடக்கு. வாளி எடுத்துட்டு வரதா? இதுல வச்சுட்டு நீ மினைக்கட்டு வாளிக்கு போறீங்க பாருங்க. இது வந்து எங்க வேலி கதையோட இப்படி படந்து இஞ்சால. ஓ, பெட்டியா இதுங்க கீழே வந்துடாங்க. இந்த இஞ்சால பாருங்க. நம்ம சுண்ட என்ன காய் பாருங்க இப்படி காய்ண்டு. இந்த பக்கம் வேலி கரையோட பாருங்க காய்ச்சி தொங்குது. இங்க பாருங்க. இது பிஞ்சா இருக்குது. புடுங்குறதா? அது புடுங்கல, அது கரைக்களவானது. அது ஆகலம். அதான் ஆகலம். இது ஓகே. வேலி கரையோடையே நல்ல காயாச்சு. வார வருஷம் என்ன செய்யணும்? இந்த வேறு சைட் இருக்குல்ல, நட்டு போட்டு இப்படி விட்டுருவோம். இது வந்து எங்களுக்குரிய காணி தானே, பிரச்சனை இல்லை. நாங்கள் இதை யோசிக்கிறோம். இல்லை, வேலி கரையில தான் இனி அடுத்த முறை பீர்க்கங்காய் விடணும். பரவாயில்ல. காய் முட்டையில உண்டுமே. ஆனா நல்ல பிஞ்சு காய் தான். அன்னைக்கு புடுங்கியாச்சு தான் நரவாசி. இஞ்சால பார்த்த நீ எங்களுடைய பைத்த வந்து இஞ்சால இந்த பக்கம் வேலி கரையில படந்து வேற நல்ல காய்ச்சி. ஓ, காய பாருங்க. கோப்பி காய் காய் இருக்குது. இதையும் பிடுங்கணும். ஓகே, இதை கொண்டு வச்சுட்டு அப்புறம் வந்து பிடுங்குவோம். அது அது நெத்துக்கு விடுவோம். காப்பி இது காப்பி காய் தானே. நெத்துக்கு ஓகே தானே. அதோட வந்து எங்களுடைய பாவலம் வந்து அப்படியே அந்த வேலியிலேயே படந்து காய்க்குதுன்னு. காய் இல்லை இதுல. இஞ்சால பாருங்க நெத்து பட்டுட்டு குரங்கு வாய்ப்பு. தக்காளி இந்த ஒன்று இஞ்சால வந்துச்சு. நெத்த பிடிங்க கொண்டு போகும். வேலி கரையில அப்படியே காய்ச்சி நெத்தும் பட்டுட்டுது.
இருக்காங்க அங்கால 4-5 விடுங்க, அங்கால கீழே கிடக்கணும். கீழே வச்சுக்க, அப்படித்தான் போகணும் சுத்தி. இங்கால தக்காளி வந்து 2-3 காய் காய்ச்சிருக்கு. வேறுங்க இதில் வந்து தக்காளி வந்து வெளியில் காய்ச்சி அதையும் காய் கிடக்குது. வேறுங்க இப்போ புடுங்கியாச்சு. இதில் வந்து இந்த மரம் தான் அந்த மஸ்கட் மரம். அது வந்து வெட்டுறது இல்லை, புடியே இது கேணி கட்டு. லாஸ்ட் இயர் நாங்கள் வெட்டினாங்க, அதெல்லாம் காய்க்கலையா தெரியும். ஏன்டா அந்த பழைய கட்டுலாம் காய்க்குமான்னு நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் காய் கிடக்கு, எடுத்துட்டு வாங்க. ஓகே ஓகே. அப்படி வண்டையை பிடுங்கின அளவு தான் பெருது போட. என்னன்னு தெரியா கடை இன்னொரு 20 ரூபாய் கொடுக்கல, அது ஒரு $15. ஏன் கொடுக்கலாம், பாப்பேன் நிறுத்து பார்ப்போம் அவ்வளோ வருதுன்ட்டு. அதே மடத்தொண்டு வருமே. சரியான வெயிட்டு தான், செம்மையா ஹெவி போல. தூக்கி கொண்டு வருவீர, ஹெல்ப் வேணுமா? ஹெல்ப் பண்ண மேடம். அங்கால என் 2-3 காய்டா போறாக்கு. ஓகே, அது வாழைக்கு இருக்கட்டும். பாலியான தூக்கி கொண்டு போகலாம் மேலே. முதல் இல்ல போன வருஷம் பிடிக்கினாங்க. மிகப்பெரிய அறுவடை, மிகப்பெரிய என்ன தெரியா பாப்போம். இஞ்சி அறுவடை. என்ன மம்படியங்க, இதுதான் எங்களுடைய மண். பரவாயில்ல போறடாக்கு இந்த முறை மக்கள் இஞ்சி. இஞ்சி டீ ஒன்று ஆத்தி குடிப்போமா இப்போ போய்? இப்போ எனக்கு ஒரு இஞ்சி பிளேண்டி ஒன்று வச்சு தாரு. நல்ல வாசம் இருக்குன்னு. இஞ்சி வாசம் தானே ஒரு என்ன மாதிரி இதுக்கு போட்டிருக்குது, அந்த இதுக்கு பெருசா பிள்ளையில போகல, இப்பதான் இதண்டுது. ஆனா இது உங்களோட ஸ்ரீலங்கால உங்களோட அம்மம்மா விட்ட நெடுகரை நிறைய இருக்குங்க. நாங்க லாஸ்ட் இயரும் போக்குள்ள அவ வந்து சாடிக்குள்ள இப்படி நிறைய நட்டு வச்சிருக்கோம். ஆனா நீங்க நடுற இல்லையே, அம்மா நடுறதுல சில நேரம் நடுறவா. ஆனா உங்களோட அம்மம்மா விட்ட நெடுகாரம் இருக்கிறது. நடுகாலமே எல்லா மரக்கறியும் இருக்கும். இது எங்களுடைய வீட்டு தோட்டம் மாதிரி அவன் வந்து நேரம் செய்கிறவன். அம்மம்மா வீடியோ பாப்பா பாக்குறவா? பாத்துட்டு விட என்ன கேப்பா, என்ன இன்றைக்கு இது செஞ்சனியா அது செஞ்சனியான்னு கேட்போம். பேத்தி என்ன செய்யறான்ட்டு எல்லாம் வாட்ச் பண்ணி கொண்டா இருக்கிறா. பாப்பா நடுகளுமே பாப்பா. இன்றைக்கும் பார்த்துட்டு ஏதோ என்ன கேட்டவா, பீர்க்கங்காய்க்கு கேட்டவா. எவ்வளவுக்கு கொடுத்தீங்க சொல்லவே இல்லை. ஓகே, இப்ப சொல்லிடுறேன். $25. ரெண்டா அங்கத்த காசுக்கு வந்து $25. ரெண்டாக்கா இப்போ எவ்வளோ டாலர்ஸ் போகுது? $300 போகுது. என்ன ஸ்ரீலங்கா ரெண்டாக்கா $25 வந்து $7,500 வரும். ஆனா அங்கத்த காசு கூடத்தான். ஆனா இங்கேயும் பரவாயில்லையேன்னு. எங்களுக்கு என்ன தண்ணி மட்டும் தானே விட்டு, தண்ணி பில்லும் பெருந்தானே இல்ல தண்ணி மட்டும்தான் விட்டு கேக்கா பண்ணற நாங்க தான். ஆனா என்ன ஒண்ணு கனட்டு இருக்கிறேன், அது கொஞ்சம் பழுக்கையில பச்சையா இருக்கிற மாதிரி இருக்குது. இப்ப வந்து இஞ்சி பிளேண்டி ஒரு போட்டு குடிப்பாங்க. எந்த ஒன்று ஒரு ஓகே. அப்ப இன்றைக்கு முதல் முறையா வந்து இஞ்சி அறுவடை செய்திருக்கிறோம். போன வருஷம் நிறைய இஞ்சியானு. போன முறையும் இப்படித்தான் விழுந்தேன், இந்த அளவு தானே. இஞ்சி வந்து நல்லா முத்திட்டா அப்படி பூ வரும். இதுதான் இஞ்சின்ற பூ. இஞ்சியும் பூக்குறது அதுதான் வரும் இந்த பூ. இதுதான் இஞ்சி பூ. இது வந்து நிறைய பேரு தெரியும், நான் தெரியாத ஆட்களுக்கு சொல்றேன். நானு கூடுதலா வந்து எல்லாருக்குமே தெரியும் மேபி. ஆனா இது உமாக்கு அந்த ராசவள்ளி சொன்ன நீர் இல்ல, இது வந்து இந்த கொடியிலையும் காய்க்கும். ஆனா எங்களுக்கு இன்னும் காய்க்கல. இது வந்து அத புடுங்க வேண்டாம், இப்ப அததான் நேரத்துக்கு நட்டுனாங்க. அதெல்லாம் கிழங்கு விழுந்து. அது இல்ல, இதுதான் நான் நேரத்துக்கு நட்டுனேன். ஆனா அதுலதான் படர்ந்துருக்கு. நல்ல படர்ந்தது சரி, ஆனா அதுல காய் இருக்கோ தெரியாது. காயில தோண்டி பாரும். ராசவள்ளி அதுல விழுந்திருக்கு மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன் இதை புடுங்குறதுல உங்களுக்கு வேணாம் பண்றீங்க? ஓகே புடுங்க, தோண்டி பாரு, காய் இருக்கும். இது இருக்கு கிழங்கு இல்லாத மாதிரி தாங்கடா எனக்கு ஒன்றும். நல்லா தோண்டு. ஒன்றுமே சரியா இல்லையே, வேர் மட்டும்தான் இருக்கு. இதுல வந்து இன்னும் விழ இல்லை, பாப்போம். இன்னும் ஒரு 10-20 days தான் ட்ரை பண்ணி. 10-20 daysல அது என்ன விழ போகுது? விழாது. கோழியும் கூட காலுக்குள்ளேயே நிற்குது. ஒருக்கா பேரன் பிடிச்சி கழுத்தை கேட்கன்றதும் நெரிச்சு விடுறேன்.
காலுக்கு நிக்குது அது பாரும். இப்ப எல்லா இடமும் இருக்கு. அந்த பைத்தேக்க பண்ணு ஏனடா அப்ப நீ உதில கிண்டற உனக்கு கிண்டறவள கோமந்துட்டா இப்ப இல்ல அதுக்கு எவ்வளவு இடம் இருக்கு. இடம் இல்லாம நாங்க பயிரோட நிச்சதுக்கு அந்த அட உதில இன்னத சாப்பிடுற இங்க போல போய் இது கிடக்குது. ஆளை வெளியில எடுத்து விடும். இறங்குடா. பைத்த இல்லாடி விடுவோம். இல்ல இனி பைத்த காய்க்க போறது இல்லை. கிண்டி கிண்டி என்னத்த சாப்பிடுறீங்க எனக்கு கண்டா தெரியா. ஆனா அது இப்ப கிண்டு முக கிண்ட தெரியா. இப்ப கிண்டுது. அப்ப இதை பிடுங்குவோம் காப்பி. ஓகேவா காப்பி நெத்து பிடுங்குறீரா புடுங்க சொல்றீங்க அப்புறம் என்ன செய்யறது. அங்கால காப்பி நெத்தும் காயுது. மற்றதை கட்டி வச்சிடணும் பேக்கில். அது காஞ்சிட்டு நல்லா. காப்பி வந்து நெத்து அண்டைக்கு நின்று ஒரு 4 ஆகும். நிறைய பிடுங்குண்ண எல்லாம் பிடுங்கி அதுல இதுல போட்டு அந்த பழைய நெத்தெல்லாம் கட்டி வச்சுட்டு. ஓகே அப்ப டயர்ட் ஆயிடுச்சு போட்டக்கு. மரக்கறி ஃபுல்லா குடிங்க எனக்கு டயர்டா இருக்கு. அப்ப நான் வந்து இப்ப வந்து கவுப்பி அண்டைக்கு நான் ஃபுல்லா கவுப்பி நெத்து நான் தான் பிடுங்க. ஏனாங்க நமக்கு வெட்டி தான் பிடுங்கணுமா எல்லாத்துக்கும் கத்தரி கோல் எடுத்துட்டு வருது. ஓ இல்ல நான் என்னண்டா இது எனக்கு ஈஸி மாதிரி. ஓகே ஓகே அப்ப நாங்க இனி புடுங்கிட்டு இனி வேற ஒன்றும் புதுசா இல்ல தானே. இல்ல அப்ப கவுப்பி நெத்தெல்லாம் புடுங்கிட்டு அப்ப மேல போயிட்டு என்னென்ன எவ்வளவு புடுங்கன்னு பாப்போம் நான். ஓகே இது ஃபுல்லா வெட்ட போறோம். என்ன செய்தோன்று இருக்கு இதுல வந்து பிரண்டை நட்டது தானே நல்ல குருத்து வந்து. பிரண்டை எங்க இது ஸ்ரீலங்கால என்ன ஒண்ணு அந்த இந்த குருத்துல இன்னைக்கு நான் இது செய்ய போறேன். என்ன குருத்து தானே இது சாப்பிடுறது. பிரண்டை குருத்தை வந்து சுண்டுறது. சுண்டுறே இல்ல வதக்கி போட்டு குழம்பு வைக்கிறது. ஆனா இருக்கிறது காணுமோ. ஓ இது உங்க 2 பேருக்கும் காணாது. வளங்காணும் சும்மா ஒரு சொட்டு வைக்க போகுது. நல்ல வெங்காயம் போட்டு இதுக்குள்ள தனியாவும் வைக்கிறது. இது தனியா தான் சம்பல் போடுவோம். இதுல சம்பல் போடுறேன். பிரண்டம் தண்டுல சம்பல் போடுறது. இது இப்ப குளிர் வர போதானே. இது வெறுத வரையிலயோ தெரியா. ஆனா லாஸ்ட் இயர் நாங்க உள்ளுக்கு தான் எடுத்து வச்சோம். இந்த முறை பாதி வைக்க போறேன் வெட்டி. பயமா இருக்குது இந்த மண்ணுல வச்சது அடுத்த வருஷம் வெறுது. மற்றது இந்த வாழைக்குட்டியும் வந்து பிரட்டி நடணும். இதுல நட்டது இது வந்துட்டு போறதுக்கு. ஆனா அப்படி ஆகுது என்னன்னு தெரியா. மேலால வெட்டி விட்டாச்சு விட அதை கத்தியாலாம் வெட்டணும். இழுக்காது தக்காளி கண்டு இதை வந்து கத்தியால வெட்டி விட்டா உயிர் இருந்த இதுல இந்த மேல வருவார் அந்த உயிர் இருக்குதுக்கு. ஓகே இதுல தேசி நிக்குது ஆனா காய்க்கலன்னு. ஓகே அங்கறேன். யா நாங்க இந்த கவுப்பிக்கா இவ்வளவு மண்டை பிடுங்கிருக்கு. மேல போய் பார்ப்போம் எல்லாத்தையும் என்னென்ன எவ்வளவு பிடுங்கிருக்குன்ட்டு. இன்றைக்கு அதை சமைக்க போறீங்க. சமையல் வீடியோ இருக்கு. ஓகே பீர்க்கங்காய் இவ்வளவு இருக்கு. அப்ப நாங்க மார்க்கெட்டும் போகணும். நீரும் ஏதாவது சாமான் வேண்டணும் கடையில போய். ஓகே அப்ப நாங்க மேல போயிட்டு பார்ப்போம். இஞ்சி எடுத்து அதுல வச்சு விடுறீங்களே. இப்ப பாரு நாங்க இதுல எல்லாம் எடுத்து எல்லாம் ரெடி ஆகுதுண்டு தெரிஞ்சு அரிச்சா தெரியாம இப்ப மேல போய் இருந்துட்டு தெரிஞ்சதோ இல்லையா நாங்க வலிக்கிற போறோம். ஓகே ஓகே அப்ப நாங்க மேல எடுத்தாங்க. ஓகே நான் கொண்டு வரேன். எல்லாத்தையும் என்ன கொண்டுறீங்க அங்க இது நடக்குது. அப்ப மேல போயிட்டு பார்ப்போம். ஓகே அப்ப நாங்க மேல போயிட்டு பார்ப்போம். கதவை துறப்பிடா மேல. ஓகே அப்ப நான் மெட்ட மிரக்கறிகள் எடுத்துட்டு வரேன். ஓகே அப்ப நான் மெட்ட மிரக்கறிகள் எடுத்துட்டு வரேன். இஞ்சில ஒரு இஞ்சி பிளேண்டி போடுவோம். எடுத்துட்டு வரேன். இவ்வளவு இருக்கா அங்க கீழே இது கிடக்குது. என்ன சட்டி கீழே வந்து இது பீர்க்கங்காய் கிடக்கு. இன்றைக்கு வந்து நிறைய கடைசி அறுவடை மேபி இருக்குது. இனி வந்து புடுங்கினாலும் அந்த அளவுக்கு வராது. ஓகே நான் அந்த மற்ற இருக்கங்காய் எடுத்துட்டு வா. ஓகே நீ டீயை இஞ்சி பிளாண்டியை போட்டுட்டு நாங்கள் வந்து என்னென்ன எவ்வளவுன்னு சொல்லி நடத்து பார்ப்போம். பீர்க்கங்காய் தான் நடத்து பார்க்கணும். மற்றதுகள் தெரியும் தானே அவ்வளவு. ஓகே அப்போ இஞ்சி எடுன்னு நான் போய் தராசு எடுத்துட்டு வரேன். ஓகே என்ன பிளாண்டி ரெடியா? இது என்ன பால் சுட வைக்கிறீங்க? இது இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ 10 மணிக்கு சாப்பிடுனாங்களே. இப்போ வந்து 3 மணி ஆகுது. ஒரு சின்ன பசி ஒன்று வருது. இது வந்து டீ டைமா? டீக்கு ஒரு பிரெட்டும் ஹனியும் போட்டு ஒரு பிளேன் டீ. அண்டை கப்பல் கார்டனில் வேணும் அந்த இது தேன். ஓகே அப்போ மிரக்கறியை இதில் எடுத்து வச்சுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நடத்தி பார்ப்போம். இதில் தேத்தண்ணி குடிக்கிறோம். கன நாளை பிறகு இங்கே வீட்டை நிற்கிறியா? ஓகே
நிறைய நாளைக்கு பிறகு நிக்கிறேன் சனி நாள். இந்த டைம் மற்றபடி நான் வேலை விட்டு வந்துடுவேன். நான் 8 மணிக்கு, நீரும் 8 மணிக்கு வந்துடு. இரவு தானே அது? ஆனா நான் வேலைக்கு போறது 3:30க்கு, நீர் வேலை போறது 11 மணிக்கு. ஆனா இந்த மதிய டைம் வந்து நிக்கிறோம். அதால வந்து இன்றைக்கு அறுவடை. அன்றைக்கு நான் 2 வீடியோ நான் தானே ஃபுல்லா மரக்கரை பிடிங்கி போட்டிருந்தேன். நான் இல்ல, நீங்க கிழமை நாடுல வரைக்கும் லீவு வந்துட்டு. எனக்கு வந்து சாட்டர்டே சண்டே வந்து சில நாள் வேலை இருக்கும். அப்போ கிழமை நாளையில் ஓகே வரபடிய அந்த நாள் நான் வீட்டை நிற்க. இப்போ மரக்கறியில் என்ன இப்போ நாங்கள் இப்போ அண்டைக்கு அறுவடை செய்து நாங்கள் இல்லை பீர்க்கங்க அதே அளவு தான் இன்றைக்கும் இருக்கும் போல. 16 வாழைக்கு 1 கிலோ கழிச்சு 16 வந்து 17 இருந்தது. வாழைக்கு 1 கிலோ கழிச்சுனாங்க. இப்போ 16. ஓகே, அப்போ பிளேண்டியை பிடிச்சிட்டு நாங்கள் இதில் பார்ப்போம். இங்கே தக்காளி பழம் எல்லாம் பிடுங்கன்னா இந்த இதுக்குள்ளதான் இருக்கு. அதே மாதிரி பார்ப்போம் இவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி. இன்னைக்கு இஞ்சி போட்ட டீ, எங்களோட வீட்டு இஞ்சி, எங்களுடைய தோட்டத்தில் விளைஞ்ச இஞ்சிய. காரமா இருக்குமோ தெரியா? பச்சை இஞ்சி நல்லா இருக்கும், வாசம் இருக்குது, ஒரு வித்தியாசமான வாசம். ஓகே, அப்படியே நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு சொன்னா எங்களுடைய தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கமா இருக்குமே. மற்றது அந்த லைக் பண்ணிட்டு கமெண்டும் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே, அப்போ பிளேட் எல்லாம் ரெடியா? ஓகே, அப்போ பிரெட் ரெடி. பெண்டக்கு என்ன ஈவினிங் ப்ரோக்ராம்? ஈவினிங்க்கு முன்னுக்கு க்ளீனிங் பண்ணணும். மார்க்கெட் போகலையா? மார்க்கெட் போகணும். இதை அந்த சாமான்கள் எல்லாம் அடுக்கி வைக்கணும்னு ஹோட்டல்ல போட்டு நிறைய வேலை விட உண்மையாயே இல்லாம இருக்குது. நாளைக்கு செய்வோமா? அதை முன்னுக்கு க்ளீன் பண்ணி ஃபுல்லா அறுத்து போட்டு ஃபுல்லா அறுக்குற இல்லை வெட்டுற. உங்களுக்கு தூகாணுமா? புல்லு வெட்ட போறோம். அப்ப புல்லும் வெட்டிட்டு முன்னுக்கு அந்த சீனியாசி எல்லாம் மரங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப எல்லாம் புடுங்கி எறியும். குப்பையா இருக்கு பார்க்கவே. போன சனிக்கிழமை வெட்டி இருப்பேன் நான். இது அப்ப என்ன மாதிரி தீபாவளி செலிப்ரேஷன் ஒன்றும் இல்லையா? பாப்போம், வேற டைம் பாப்போம். தீபாவளி வரப்போகுது. தீபாவளி ஷாப்பிங் வெயிட் அண்ட் சீ என்று. நோ, அந்த அளவுக்கு இந்த வருஷம் தீபாவளி செலிப்ரேட் பண்ணல. பாப்போம். ஓகே, அப்ப நாங்க வந்து ஹனி இப்படி விடுறேன். இது நல்ல ஹனி, எல்லாம் நல்ல ஹனி தான். ஓகே, அப்ப நாங்க வந்து பிளேண்டியை குடிச்சிட்டு இது எத்தனை கிலோ வந்திருக்குன்னு சொல்லி இதையும் பார்த்துட்டு நாங்க இந்த வீடியோ நிறைவு செய்வோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எங்களுடைய தோட்டத்து இஞ்சி முதல் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வேண்டாம், இதை சாப்பிட்டா தெரிய டேஸ்ட். உரைக்குதோ? உரைக்க இல்லை, ஆனா கசக்குதோ? கசப்பு தன்மை கொஞ்சம் இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. இந்த வளமையா வேண்ட இஞ்சி மாதிரி தான் இருக்கு. இதுல அந்த வித்தியாசம் ஒன்று இல்லை. நாங்க மார்க்கெட்ல வேண்ட மாதிரி தான் இருக்கு. ஓகே, பானோட சாப்பிட்டு பார்ப்போம். இது வந்து பான் வேண்டிட்டு தேனி மிராண்டிட்டு இது வந்து இட டைமுக்கு. இனி வந்து நைட்டுக்கு தான். நைட்டுக்கு என்ன வைக்க போறது தெரியல, பாப்போம். எல்லாமே தெரியாது. உண்மையா தெரியாது நைட்டுக்கு என்ன சமைக்கிறேன் எனக்கு தெரியல. ஓகே, அப்ப நாங்க வந்து இனி பிரெட் எல்லாம் சாப்பிட்டு இதே பீர்க்கங்காய் வந்து எத்தனை கிலோ இருக்குன்னு நிறுத்திட்டு நாம வந்து கடைக்கு போறோம். கடை போயிட்டு வந்துட்டு பின்னேரம் வந்து புல்லு வெட்டணும். புல்லுகள் எல்லாம் வெட்டி சீனி அந்த மரங்கள் எல்லாம் பிடுங்கி எறியும். ஓகே, இப்போ வந்து டீ இந்த பிளேண்டியும் பானம் வந்து சாப்பிட்டு அப்போ கொஞ்சம் இருந்துட்டு இப்போ வந்து இதில் தெரியும் உங்களுக்கு கவுப்பிக்காகில இருக்குது, மேலே பைத்தங்க. அதோட இஞ்சால வந்து இதையும் இருக்குது என்ன பாவக்காயும். இதில் பிரண்டந்தட்டை என்ன செய்ய போகுது? வதாக்க போகுது. இது அவரைக்காய் என்ன செய்ய போகுது? உமாக்கு மரக்கரை தான் பிடிக்கும். ஆனா இப்ப நீர் என்னத்து தான் இருந்தாலும் இன்னும் 1 மாதத்துக்கு காய்ச்சது இல்லை. அதுக்கு பிறகு கடையில தானே வேண்டும். ஆனா ஆர்கானிக் மரக்கறி உங்களை கொடுத்து வைக்கணும். இப்ப அப்ப இது பார்த்தாச்சு. இனி வந்து என்னன்னா இது நறுக்க போறோம். எத்தனை கிலோ 2 கண்டுட்டா அப்ப நான் மார்க்கெட்டுக்கு போக போறேன். ஏற்கனவே வாளி நிறுத்தினாங்க. வாளி வந்து 1 கிலோ.
8,200 8,200 இதை எப்படி கொட்டட்டு அதோட சேர்த்துறாங்க சரியா 8,200 8,200 இது வந்து குறையத்தான் விரும்புகிறேன் அண்டைக்கு கொஞ்சம் பூ கொடுத்தாங்க இந்த அண்டையை கொடுத்து ஆனா இந்த ஒரு பரவாயில்லை ஏ 8,200 இது வந்து 5,900 800 என்றாலும் 8,200 இது 5,800 ரெண்டு 6 வையுமே 6 கிலோ அதில் 200 இதில் போட்டால் 6 மட்டும் 14 15 கிலோ 13 கிலோ 13 போன முறை வந்து 16 கிலோ ஓகே அப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க மறக்காம வீடியோ பண்ண கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் இப்போ இன்றைக்கு வந்து பீர்க்கங்க அப்போ நான் வந்து மார்க்கெட் போக போகிறேன் அப்போ வீடியோ எப்படி இருக்கு என்ன மாதிரின்னு சொல்லுங்கள் இதில் குரங்கு வால் பைத்த இதில் ஹோப்பி இதில் நெத்து கொண்டே காய வைக்கணும் ஓகே அப்போ இதோட நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்வோம் காணொலி பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் பாய்